அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேசஸ். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் சங்கீதா அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிவன் சர்ஃபேசஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். கிவன் சர்ஃபேசஸ் ஆர். ஸோ ஃபஸ்ட்டு குடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். Z is equal to x square plus y square minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நம்ம ரீரைட் பண்ணிடலாம். x square plus y square இந்த z இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் 3யை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் 3 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் x square plus y square plus z square is equal to 9 கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கட்டும், ஏன்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ண தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, let pi1 is equal to x square plus y square minus z. ஸோ இது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு pi2 is equal to x square plus y square plus z square. ஸோ இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். கிவன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 -1 2. ஸோ ப்ராப்ளமில் அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இப்போது டெல் pi1 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டெல்லில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட். ஸோ இங்கே pi1 கொடுத்துருக்காங்க. ஸோ pi1ல் இருக்கிற இந்த ஈக்குவேஷன் இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஐ கேப் டோ பை டோ எக்ஸ் இந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் ஐக்கு அப்புறமா ஜே கேப், இந்த இடத்துல எக்ஸ்னா இந்த இடத்துல ஒய், இந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். ப்ளஸ் ஐ ஜே, ஜேக்கு அடுத்தது கே கேப், இந்த இடத்துல எக்ஸ் ஒய்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இசட், இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு சொல்லும்போது இது ரெண்டும் வந்து நமக்கு 0 ஆகிடும். இது வந்து டெரிவேட்டிவ் பண்ணும்போது 2xன்னு வரும். இந்த 2x கூட இந்த ஐயை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 2x ஐ கேப் இது முடிஞ்சுதுங்களா. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்யை மட்டும்தான் நம்ம வந்து டெரிவேட்டிவ் பண்ண முடியும், மற்றதெல்லாம் 0 ஆகிடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் 2y ஜே கேப். இந்த இடத்துல இசட் வந்து நமக்கு என்ன ஆகுது, வித் ரெஸ்பெக்ட் டு இசட்னா இது 1 ஆகிடும். அப்போது 1 இன்ட்டு கே அப்படின்றது நமக்கு வந்து இந்த இடத்துல -1 இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு மைனஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ -1ன்றது நமக்கு மைனஸ் கே அப்படி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, டெல் pi1ஓட வேல்யூ. இப்போது நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, 2 -1 2, அந்த பாயிண்ட்ஸை இப்போ கண்டுபிடிச்ச இந்த டெல் pi1ல் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு 2, ஒய்க்கு -1, இசட்டுக்கு 2 வந்து இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2, ஒய் இருக்கிற இடத்துல வந்து -1, இந்த இடத்துல வந்து நமக்கு இசட்டில், அதனால் -k அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 4 ஆகும். இந்த மைனஸ் இங்கே வந்துடும். அப்போ -2 ஜே கேப் ஆகும், -k கேப் ஆகும். ஸோ இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ தான் வந்து நம்ம அப்புறமா ஃபார்முலாவில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இது எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த செகண்ட் வேல்யூ pi2 வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதுக்கு அதே மாதிரி நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதி செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துக்கலாம். இங்கே அதே தான் ஐஜேகே, இந்த இடத்துல வந்து டோ எக்ஸ் டோ ஒய் டோ இசட். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறதால எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும்னா 2x ஆகும், ரிமைனிங் 0 ஆகிடும். இங்கே ஒய் இருக்கிறதால இந்த இடத்துல வந்து 2y ஆகும், இந்த ரிமைனிங் 2, இந்த எக்ஸும் இசட்டும் 0 ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இசட் வந்து 2z ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z அப்படின்னு நமக்கு டெரிவேட்டிவ் வந்துடும். இப்போ இது கண்டுபிடிச்சவொன்னே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற அந்த வேல்யூஸில் எக்ஸு ஒய் இசட்டுன்ட்டு இந்த
டெல் பை 2 வேல்யூல அப்ளை பண்ண போறோம். ஏற்கனவே அப்ளை பண்ண மாரி அப்ளை பண்ண போறோம். இப்ப இதுல xோட வேல்யூ 2, yயோட வேல்யூ -1, zோட வேல்யூ 2. ஸோ இந்த இடத்துல 2 2s ஆர் 4. இந்த மைனஸ் இங்க ஃப்ரண்ட்ல வந்துரும். -2j இது வந்து நமக்கு 4i. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 2 π1 அண்ட் π2க்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள், அந்த 2 சர்ஃபேஸஸ் நடுவுல இருக்கிற ஆங்கிள வந்து நம்ம டீட்டான் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ டீட்டான் நம்ம எடுக்கும்பொழுது, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலால நமக்கு இந்த இடத்துல காஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த 2 வேல்யூ மல்டிப்ளைல இருக்கிறது இந்த பக்கம் வரும்பொழுது டிவைட்ல ஆயிடும். ஸோ நமக்கு தீட்டா வேல்யூ தான் தெரியணும் இல்லைங்களா? அதனால இந்த ஃபார்முலாவ அப்படியே நான் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். டெல் π1ஓட வேல்யூ இது, டெல் π2ஓட வேல்யூ இது. இப்போ இந்த ஃபார்முலால வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல் π1ஓட வேல்யூ 4i கேப் மைனஸ் 2j மைனஸ் k டாட் π2ஓட வேல்யூ இந்த ஃபார்முலா இருக்குதோ அதே தான் நம்ம எழுத போகிறோம். 4i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 4 கேப் டிவைடட் பை, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதிலே எழுதிடலாம். 4i கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் k கேப், நெக்ஸ்ட் 4i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 4k கேப். ஸோ இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளைனா இந்த ஐயும் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ 4 இன்ட்டு 4 நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 -2 மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ப்ளஸ் 4ன்னு வரும். ஸோ ஒரே வேல்யூ வந்தால் 1ஆ இருக்கும். ஐ கேப் இன்ட்டு ஐ கேப்னா அது 1. அதனால் நமக்கு 4 மல்டிப்ளை பண்ணும்போது ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 ஆகிடும். அதனால் நமக்கு வந்து ஐ கேப் இங்கே போட தேவையில்லை. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கே கேப் அதே மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல மைனஸும் இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் இருக்கிறதால -1ம் 4ம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து -4ன்னு வரும். டிவைடட் பை, ஸோ மாடுலஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர். அதே மாதிரி இதுக்கும் ரூட் எடுக்கணும். 4 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த +4ம் -4ம் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 16 பை, ஸோ இதை வந்து நம்ம இது வந்து 16, ஸோ இது வந்து 4 + 1, இந்த பக்கம் வந்து நமக்கு 16 ப்ளஸ் இது 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 16 பை, இதை மொத்தம் டோட்டல் பண்ணோம்னா 20 21 இது வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 32 + 4 36ன்னு வருது. ஸோ ரூட் 36 வெளியில் எடுக்கும்போது அது 6ஆக மாறிடும். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 16/6 இன்ட்டு ரூட் 21. ஸோ இதிலேருந்து 6 எடுத்தாச்சு. இப்போது டிவைடட் பை நம்ம 2ன்னு கொடுத்தோம்னா இது 3 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 8/3 ரூட் 1. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா தீட்டா வேல்யூ தான் தெரியணும் இல்லைங்களா? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ், இங்கேருந்து அந்த பக்கம் போகும்போது காஸ் இன்வர்ஸ் 8/3 ரூட் 21. ஸோ இதையும் நம்ம வந்து ஆன்சராக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். theta is equal to cos inverse of 8/3 into, ஸோ ரூட் 21 வந்து நம்ம வேல்யூ எடுக்கும்போது 4.582 அப்படின்ற வேல்யூ நமக்கு வரும். அந்த 4.582 இதை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ theta is equal to cos inverse of 8 இதை மல்டிப்ளை பண்ணால் 13.746ன்னு வரும். இப்போ 8 13.746ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது வேல்யூ வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.5819 வரும். இப்போ இந்த டேபிள்ஸில் பார்க்கும்போது காஸ் இன்வர்ஸ் 0.5819ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0.9497. ஸோ சில இடத்துல இதை ஆன்சரை வச்சுருக்காங்க, சில இடத்துல இதை ஆன்சரை வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆன்சர் வேணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.